அடுத்த பாடல் 1741. போன பாடலில் தனக்கு உள்ளே இருந்த இறைவன் எப்படி அருளோடு வந்து உள்ளே வெளியில் எப்படி அருள் செய்கிறாரோ அதே போல தான் தனக்குள்ளேயும் அந்த அருளோடு தான் வந்து அமர்ந்திருக்கிறார் அப்படின்றத சொன்னார். இப்போ தான் உள்ளே இருக்கக்கூடிய அந்த இறைவன் அருள் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? அருள் கொடுப்பதற்கு அவரோடு வந்து இறைவனுடைய ஆற்றல் வேணும். இல்லை, என்ன இறைவனையும் இறைவியையும் பிரிக்க முடியாது. இந்த இடத்துல எல்லா இடத்துலையும் இறைவனும் பிரிக்க முடியாது. அப்போ அவர் உள்ளே வந்து இருக்காருன்னா அவருக்கு அந்த 5 இறைவன் வந்து இருக்காங்கன்னா அந்த இறைவிக்குமே ஒரு ஆற்றல் ஒன்று இருக்குது. அதைத்தான் நம்ம இங்கத்த சக்தி இறைவி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ அந்த இறைவி இவரோடு அந்த அருளை இப்போ அருள் கொடுக்குறாருன்னு சொன்னோம் இல்லையா? அந்த அருள் எங்கே அவருக்குள்ளே இருந்து ஒரு ஆற்றலாக சக்தியாகத்தான் வெளியே வருகின்றது. அப்போ வருகின்ற அந்த இறைவி எப்படி இருக்கா அப்படின்றத இந்த பாடலில் சொல்கிறார். ஸோ இவருக்குள்ளே உணர்ந்த இறைவனுடைய ஆற்றல் எப்படி அங்கே கலந்து இருக்கின்றது அப்படின்னு சொல்லி விளக்கமாக இதில் சொல்கிறார். ஏன்னா ஆரம்பிக்கும் போதே இந்த பாடலில் சக்தி தான் நிற்கின்ற ஐமுகம் சாற்றிடில் இதான் முதல் அடியில் சொல்கிறார். வழக்கமாக சக்தி என்ற வார்த்தையை தான் பயன்படுத்துவார். இந்த இடத்துல சக்தி என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. இந்த சக்திக்கும் சக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, சக்தி என்பது இயக்க ஆற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். அது ஒரு இடத்துல இருந்து இயக்குவதற்கான கட்டளைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது, அதற்கான ஆற்றலை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. அப்படி புரிஞ்சுக்கலாம். இந்த சக்தி என்பது இயங்கு சக்தி, இயங்கு ஆற்றல். ஒன்று இயக்க ஆற்றல், இன்னொன்று இயங்கு ஆற்றல். இது தமிழில் இருக்க வார்த்தை எல்லாருக்கும் கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். சக்தி என்பது இயக்க ஆற்றல், சக்தி என்பது இயங்கு ஆற்றல். ஸோ இது புரிஞ்சுக்கலாம். அப்போ இயங்குவது இந்த இடத்துல இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஆரம்பிக்கும் போதே சக்தி தான் நிற்கின்ற அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல இயங்கு ஆற்றல் இயங்கிக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல அந்த ஆற்றல் அது என்ன பண்ணுது? தான் நிற்கின்ற ஐமுகம் அப்படின்றாரு. ஸோ என்ன பண்ணுதா? உள்ளுக்குள்ளே இறைவனை தனக்குள்ளே உணர்ந்திருக்காரு இல்லையா? அந்த உணர்ந்துக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனோடு இந்த 5 முகம் இருக்குது. உள்ளுக்குள்ளே உணர்ந்த இறைவனுக்கு, அந்த இறைவனுக்கு சாற்றிடில் அப்படின்னு சொல்கிறது. சாற்றுதல் அப்படின்னா நிறைத்தல் என்று பொருள். ஸோ அப்போ உள்ள இறைவன் இருக்கார், அவர் கூட இந்த இறைவியும் என்ன பண்ணுறாலாம்? நிறைந்து நிற்கின்றாலாம். இந்த இடத்துல சரிசமமாக எப்படி இருந்தாலும் சரி, நம்ம இறைவன் பாதி அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் இல்லைங்களா? அதுபோல் இறைவனத்தில் சரிசமமாக இந்த இடத்துல நிறைஞ்சு நிற்கிறாளா இந்த இடத்துல. இது முதலடியில் சொல்கிறார். அப்படி நிறைஞ்சு இருக்கும்போது என்ன நடக்குது இந்த இடத்துல அப்படின்னா, உத்தரம் வாமம் உரை அற்று இருந்திடும். இது 2வது அடி. உத்தரம்னா வடக்கு. நம்ம 2-3 பாடலுக்கு முன்னாடி விளக்கம் பார்த்துருப்போம். 5 தெய்வங்கள், 5 முகம் கொண்ட இறைவன் எந்தெந்த திசையில் எப்படி இருக்காங்க அப்படின்ற ஒரு விளக்கம் படிச்சிருப்போம். அதில் உத்தரம் என்றால் வடக்கு. ஸோ வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய வாமம் என்று சொல்லக்கூடிய திருமுகம் நம்ம படிச்சிருப்போம். வாமதேவம் வடக்கு நோக்கி இருக்குது அப்படின்னு சொல்லி அதில் விளக்கம் படிச்சிருப்போம். அந்த இறைவனுடைய முகம் உரை அற்று இருந்திடும் அப்படிங்கிறார். அப்போ உரைனா என்ன? பேசுதல், சொல்லுதல். அதாவது நேற்று தான் அந்த விளக்கத்தோடு அர்த்தத்தோடு பேசுதல். நேற்று தான் அந்த வகுப்பில் விளக்கம் பார்த்துருந்தோம். அர்த்தத்தோடு பேசுதல். அந்த பேச்சு அற்று இருந்திடும் அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன? பேச்சே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு நேரடியாக பொருள் பார்க்கும்போது இருக்கும். அப்போ இறைவன் பேச்சு இல்லாமல் இருப்பாரா அப்படின்னு நேரடியாக விளக்கம் பார்க்கும்போது இருக்கும். ஆனால் அது அப்படி அல்ல. இப்போது ஒரு ஞானி வந்து முற்று பெற்ற நிலைக்கு போயிட்டாருன்னு வச்சுக்குவோம். அவர் பேச மாட்டார், அமைதியாக உட்காந்துருப்பார். நம்ம அது விளக்கம் இது புரியும் நமக்கு. ஞான நிலையில் பேசவே மாட்டாங்க, மௌன நிலையில் இருப்பாங்க. எத்தனை 1000 வருடங்கள் ஆனாலும் சரி பேசாமல் அமைதியாக இருப்பார்கள். ஆனால் நம்மளால் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கூட பேசாமல் இருக்க முடியாது. யாராவது பேசுகிறதுக்கு தான் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்போ நமக்கு ஏன் அப்படி தோணுது? பேசுகிறதுக்கு ஆள் வேணும்னா அவங்களுக்கு ஏன் இந்த இடத்துல பேசுகிறதுக்கு இல்லை, பேசுகிறதுக்கு ஆள் இல்லாமனாலும் பரவாயில்ல அமைதியாக இருக்காங்க அப்படின்னா, இப்போ இந்த இறைவி இருக்கா இல்லையா ஆற்றல், இந்த வாமதேவ திருமுகத்தோடு சரிசமமாக நிறைஞ்சிருக்கா இல்லையா? அந்த வாமதேவ முகத்திலிருந்து வரக்கூடிய ஆற்றலானது அந்த சாதகருக்கு அமைதியை முழுமையாக கொடுத்து விடுகின்றது. ஸோ அந்த அமைதியாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுச்சான்? அவர் தன்னுடைய பேச்சை அற்று விடுகின்றார். பேச வேண்டும் என்ற எண்ணமே இல்லை. ஒன்று
இரண்டாவது, பேசுதல் என்பது வாயில பேசுறது என்பது அல்ல, மனதில் கூட சிந்தனை இல்லாமல் இருக்கும், எண்ணங்களே அற்ற நிலை. நம்ம வேறு சில பகுப்புகளெல்லாம் அதை வச்சு நிறையா படிச்சிருப்போம். ஞான நிலையில் சிந்தனையே இருக்காது, அசைவற்ற நிலையில் இருப்பாங்க அப்படின்லாம் படிச்சிருப்போம். அந்த அசைவற்ற நிலையில் அவர் இருப்பார். அப்போ ஒரு ஞான நிலையில் ஒருத்தர் வந்து மனமே அசையாத நிலையில் அமைதியாக இருக்காரு அப்படின்னா என்ன பொருள்? இந்த வாமதேவம் என்று சொல்லக்கூடிய இறைவனுடைய முகத்திலிருந்து வெளிப்படுகின்ற ஆற்றல் அவருக்குள் நிறைந்திருக்கின்றது என்று பொருள். ரெண்டாவது அடியில் சொல்கிறார். அற்று இருந்துடும், இருக்காத போயிடுமா அப்படியே. அடுத்து தத்துவம் புறவி அப்படின்னு சொல்கிறார். தத்துவம்னா இயல்பான அமைப்பு அப்படின்னு பொருள். இரண்டாவது, உண்மை அப்படின்னு அதற்கு ஒரு பொருள் இருக்கின்றது. தத்துவம் என்றால் உண்மை என்ற ஒரு தமிழில் அதற்கு அகராதியில் அதற்கு ஒரு பொருளும் இருக்கின்றது. இந்த உண்மை என்பது எதை குறிக்கும்? இந்த இடத்துல தத்துவம் என்று சொல்லப்படுவது சத்தியோஜாத முகத்தை குறிக்கும். மேற்கு பார்த்து இருக்கக்கூடிய சத்தியோஜாதம் அது எதை குறிக்கிறது? உண்மை என்ற ஒன்றை குறிக்கின்றது. அந்த தத்துவம் புறவி அப்படிங்கிறாரு. புறவினா குதிரை என்று பொருள். குதிரை எதை குறிக்கும்? வேகத்தை குறிக்கும். இந்த இடத்துல மிக வேகமாக செல்லுதலை குறிக்கும். அப்போ இந்த ஞான நிலையில் அவர் உட்கார்ந்துருக்காரு, மோன நிலையில் அமைதியாக இருக்காரு. ஆனால் அவருக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த உண்மை, சத்தியம், தர்மம், இது எல்லாமே பொருந்தும் இந்த இடத்துல. அது எப்படி இருக்கான்? ஒரு குதிரை வேகத்தில் இருக்கான் இந்த இடத்துல. ஸோ அப்போனா அவர் என்ன பண்ணுவார்? சத்தியத்திற்காக, தர்மத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நிலையில் அந்த ஞான நிலையில் இருக்கக்கூடியவர் இருப்பார். இது சத்துவம் புறவி அப்படின்னு சொல்லப்படுறது. அடுத்தது தற்பூருடம் சீரம் அப்படின்னு சொல்கிறார். தற்பூருடம் என்பது இன்னொரு முகம், நமக்கு தெரியும், கிழக்கு நோக்கிய முகம் தற்பூருடம் என்று சொல்லப்படுவது. அந்த முகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் போது எப்படி இருக்குது? சீரம் அப்படிங்கிறது. சீரம் என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல வெண்மையை குறிக்கும். அது ரெண்டு வகையாக குறிக்கும். இந்த இடத்துல ஒரு இடத்துல சிகப்பு நிறத்தை குறிக்கும், இந்த இடத்துல இன்னொரு இடத்துல வெண்மை நிறத்தையும் குறிக்கும். இந்த வெண்மை நிறம் எதை குறிக்கிறது? தூய்மையை குறிக்கின்றது. அப்போ இவர் தர்மத்திற்காக எதையும் செய்யக்கூடிய நிலையில் இருக்கார், அந்த வேகத்தில் இருக்கார். ஆனால் அதே நேரத்தில் அந்த வெண்மை என்று சொல்லப்படுவது அதை செய்யும்போது இவர் மாசுமறு இல்லாமல் இங்கு நிற்கின்றார். இப்போ தர்மப்படி நான் ஒரு காரியத்தை செய்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செயல் செய்கிறோன்னு வச்சுக்குவோம். அதன் விளைவாக என்ன நடக்கும்? ஒரு பலன் ஒன்று கிடைக்கும் இல்லையா? எந்த செயல் செஞ்சாலும் சரி, நல்ல செயல் செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும், தீய செயல் செஞ்சால் பாவம் சேரும் ஒரு மனிதனுக்கு. ஆனால் இவர் இந்த இடத்துல தர்மப்படியாக அமைதியாக இருக்கார், தர்மப்படி தான் எந்த செயலையும் செய்து கொண்டே இருக்கின்றார். அவர் தர்மப்படி செஞ்சுக்கிட்டே இருக்காருன்னா அப்போ அதன் வழியாக புண்ணியம் ஏதாவது வரணும் இல்லையா? இந்த இடத்துல இல்லை, அவர் தூய்மையாகவே இருக்காராம், எதுவுமே இவரை பற்றுவதே இல்லையாம் இந்த இடத்துல. ஏன்னா அவர் தானே இறைவன் என்ற நிலையில் இருக்கார். ஏன்னா உள்ளுக்குள்ளே தானே இறைவன் இருக்கார், தனக்கு மனம் புகுந்த இறைவனை வச்சு தானே பேசிக்கிட்டே இருக்கார். அதான் தற்பூருடம் சீரம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்றாரு? அத்த அகோரம் மாகுடத்து ஈசனானே அப்படின்றார். ஈசானனே, ஈசனனே இல்லை, ஈசானனே அப்படின்னு சொல்றாரு. அத்த அகோரம் அப்படின்னு சொல்றாரு. மேலே 3 இறைவன் சொல்லிட்டாரு. உத்தரம் ஒன்று வாமம் சொல்லிட்டாரு, உத்தரம் தத்துவம் புறவி சொல்லிட்டாரு, தற்புருடம் சீரம் 3 முகம் சொல்லிட்டாரு. 4வது முகம் அத்த அகோரம். அத்தம் அப்படின்னு சொன்னால் பொன் என்று பொருள். ரொம்ப பிரகாசிக்கக்கூடியது, வெளிச்சத்தை கூடியது. தங்கம் என்ற நேரடியாக பொருள் அல்ல, பிரகாசிக்கக்கூடியது, வெளிச்சத்தை குடிக்கக்கூடியது. அது என்ன சொல்றாரு? அகோரை முகத்தை குறிக்கிறார். அகோர முகம் என்ன செய்து? இங்கு அழித்தலை குறிக்கும் அகோர முகம். ஒரு பொருளை, அகோரம்னா நம்ம கோபமாக இருக்காரு முகம் அப்படின்ற மாதிரி, அந்த சிற்பத்தை பார்த்தோம்னா ரொம்ப கோபமாக இருக்கும். அப்போ கோபமாக இருக்காருன்னு பொருள் அல்ல, தீயவற்றையெல்லாம் அழிக்கின்றார் என்று பொருள் அகோர முகம். அகோர முகம் வந்து அழித்தல் தன்மையை குறிக்கும், அதாவது நெருப்பு தன்மையை குறிக்கும். அதனால் அதை கோபமாக காமிச்சிருக்காங்க சிம்பிளாக இந்த இடத்துல. இப்போ என்ன செய்து உள்ளே இருந்து இறைவனடைய தடையாக இருக்கின்ற எதாக இருந்தாலும் சரி, மாசுமறு இல்லாமல் எதையாக இருந்தாலும் அதை அழித்து கொண்டே இருக்கின்றது. அழித்தல் வேலையை அது நேரம் செய்து இந்த இடத்துல. அப்படி அழித்து அந்த சாதகரை பொன் போலவே வச்சுக்கிட்டே இருக்கான் எப்பயுமே, எதையுமே அண்ட விடுறதே கிடையாது. அவர் அப்படியே பிரகாசிக்கிறாராம், பொன் போல பிரகாசித்து ஜொலிக்கிறார் இந்த இடத்துல ஞான நிலையில். அதை அத்தாகோரம் குறிக்கும். அடுத்து மாகுடத்து ஈசானனே அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஈசானன் என்று சொல்லப்படுவர் இந்த இடத்துல மகுடத்து, மாகுடத்துன்னு தப்பாக படிச்சுட்டா மகுடத்து,
ஈசானன் என்று சொல்லக்கூடியவர் இந்த இடத்துல நடுவில் இருப்பார். நம்ம நடுவு அப்படின்னு அதுக்கு விளக்கம் கூட பார்த்துருப்போம் ஒரு 4 பாடலுக்கு முன்னாடி. நடுவில் இருக்கக்கூடிய ஈசானனே அப்படின்னு சொல்றார். அவர் எப்படி இருக்காரா, எல்லா தெய்வங்களுக்கும் நடுவாக ஒரு மகுடம் என்று சொல்லப்படுவது மணிமுடியை குறிக்கும், ஒரு அரச இதை குறிக்கும். இப்போ ஒரு ஞான நிலையில் எல்லாருக்குமே இந்த இடத்துல நடுவாக ஒரு 100 பேர் இருந்தால் கூட சரி, இவர் தனித்து தெரிவார். யார்? இவருக்குள்ளே உணர்ந்த இறைவன். இந்த சாதகருக்குள்ளே இந்த இறைவன் போயிட்டார். திருமலர் தான் சொல்கிறார் தனக்குள்ளே உணர்ந்த இறைவன். திருமலர் எங்கே போய் நின்னாலும் சரி, அவர் தனிச்சு தானே தெரிவார் இந்த இடத்துல, இல்லையா? அப்போ அவருக்கு என்று அறிவின் உச்சத்தில் இருக்கும், எதெல்லாம் ஞானத்தில் உச்சம் இருக்கும், எதெல்லாம் இருக்கின்றதோ எல்லாத்துலேயும் உச்சம் தான் இருக்கும், உச்சத்தில் தான் இருப்பார். ஸோ ஒரு 4 தெய்வங்களுக்கும் இந்த இடத்துல மகுடம் போல் இருக்காருன்னு பார்த்தா பொருள் வரும். ஆனால் 5 பேருமே இங்கே ஒரு மகுடம் போலவே இந்த இடத்துல இருக்காங்க. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 4வது அடியில் இந்த மகுடத்து ஈசானனே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் என்றால், தனக்குள்ளே உணர்ந்த இறைவனோடு இருக்கக்கூடிய அந்த இயக்க ஆற்றல் சக்தியானது அது உள்ளிருந்து வெளிப்படும் பொழுது இணைந்து அந்த 5 தெய்வங்களோடு இணைந்து 5 தெய்வங்களோடு நிறைந்து நிற்கின்றது. நிறைந்து நின்று அவர் அது வெளிப்படும் பொழுது வாமதேவ முகம், அந்த முகத்தினுடைய ஆற்றல் வெளிப்படும் போது அவர் இந்த இடத்துல மௌன நிலைக்கு சென்று விடுகின்றார். பேச்சு இல்லாத உரைக்கு அவர் சென்று விடுகின்றார். அடுத்து தத்துவம், இந்த இடத்துல சத்தியோதாசம் முகம், அதில் இருந்தக்கூடிய ஆற்றல் வெளிப்படும் போது அவர் அளவு கடந்த வேகம், இந்த இடத்துல தர்மத்தின்படி தர்மத்திற்காக எதையும் செய்யக்கூடிய இடத்தில் அவர் அங்கு நிற்கின்றார். அடுத்து தற்புருடம் என்று முகத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் அது வெளிப்படும் போது அவர் வெண்மையானதாக, அவரை வெண்மையாகவே வைத்து இருக்கின்றது எப்பொழுதும். அதுபோல் அகோரம், அவருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அகோர முகம் வெளிப்பட்டு அவரை பொன் போலவே பிரகாசமாக வைத்து கொண்டே இருக்கின்றது. ஸோ அடுத்து மகுடத்து ஈசானனே. ஸோ நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஈசான முகம் என்று சொல்லக்கூடிய இறைவன் அவரை ஒரு அரசர் போலவே எல்லா இடத்திலும் தனித்து நின்று அவர் மேல்நிலைக்கு காட்டுவதற்காக அந்த ஆற்றல் வெளிப்பட்டு அவரை வைத்திருக்கிறது. ஸோ அதான் அந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடல் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கடினமாக இருக்கும்.